ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் ஏன் எவ்வளோ இடைஞ்சல் கொடுக்குறாங்க? அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல அப்படி என்ன தான் சிக்கல்? அதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் தான் என்ன? என்னடா ஒருத்தர் தன்னுடைய கடைசி படம்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு, அவருக்கு அவ்வளோ மக்கள் ஆதரவு இருக்குது, அவருக்கு பின்னாடி அவ்வளோ தீவிரமான வெறித்தனமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தருடைய கடைசி படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணாமல் தடுக்கிறோமே, அதனால் அந்த வெறுப்பு நம்ம மேலே இருக்காது, அந்த வெறுப்பு நம்ம மேலே வராதா? இது தேர்தல் அரசியலில் நம்மளுக்கு ஒரு பின்னடைவை உண்டாக்காதான்னு ஆளும் அரசாங்கங்கள் யோசிக்காமலாம் இருப்பாங்க? கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி பின்னடைவு இருந்தும் எதனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தடுக்கிறாங்க? அதனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசியலை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு அரசியல் களம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஏடிஎம்கே, டிஎம்கே இப்படி இருதுருவ அரசியலாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குது? ஏடிஎம்கே கூட்டணி, டிஎம்கே கூட்டணி, இப்போது விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் இப்படின்னு சொல்லிட்டு மும்முனை போட்டியாக தமிழ்நாடு அரசியல் களம் இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே ஒரு பக்கம் வைப்போம். இப்போ ஆளக்கூடிய டிஎம்கே அரசாங்கம், இப்போ டிஎம்கே தான் தமிழ்நாட்டை ஆள்றாங்க. ஸோ இப்போ டிஎம்கே கட்சி எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க, எப்படி சமீப காலமாக அடுத்தடுத்து தொடர்ந்து தேர்தலில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்களுடைய டைம் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணக்கூடியது தான் அவங்களுக்கு இது வரைக்கும் டைம் டெஸ்டது சக்ஸஸிவ் ஃபார்முலா. மத்திய அரசாங்கம் எந்த ஸ்கீம் கொண்டு வந்தாலும் சரி, எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி, அதை எதிர்த்து அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. அது தப்பு சரின்றதுலாம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஆக மொத்தம் அது அவங்களுடைய டைம் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? அது வந்து இந்தி எதிர்ப்பாக இருக்கலாம், இல்லை தமிழ்நாடை வஞ்சிக்குது, தமிழ்நாடுடைய வரி பகிர்வு தமிழ்நாடுக்கு கொடுக்காமல் இருக்கிறாங்கன்னு சொல்கிறதா இருக்கலாம், நீட் எதிர்ப்பாக இருக்கலாம். ஆக மட்டும் மத்திய அரசு, அதாவது இப்போது ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து பண்ணக்கூடிய ஒரு பிரச்சாரம் அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து லாபத்தை கொடுத்துருக்கு. எல்லா எலெக்ஷன்லேயுமே லாபத்தை கொடுத்துருக்கு. அதுதான் அவங்களுடைய டைம் டெஸ்டட் சக்ஸஸிவ் ஃபார்முலா டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும். அவங்க நல்லது அதாவது டிஎம்கே இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் முடிய போகுது. அவங்க வந்து நல்லது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது அதெல்லாம் வந்து செகண்ட்ரி. அவங்க பண்ண நல்ல திட்டங்கள் இதெல்லாமே செகண்ட்ரி. பிஜேபி எதிர்ப்பு அதுதான் வந்து அவங்களுடைய ப்ரைமரியான உள்ள ஒரு பிரச்சாரம். எந்த எலெக்ஷன் எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க ஒரு பிரச்சாரத்தை உண்டாக்குவாங்க. அது வந்து மத்திய அரசாங்கத்தில் உள்ள பிஜேபியை எதிர்த்து பண்ணக்கூடிய ஒரு பிரச்சாரம். அது அவங்களுக்கு உண்மையிலே கை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஓகேவா? இதுதான் வந்து அவங்களுடைய சக்ஸஸிவ் ஃபார்முலா. ஸோ விச் மீன்ஸ் பிஜேபி எதிர்க்கிறது மூலமா ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் மொத்தமும் டிஎம்கேக்கு போகும். ஸோ ஆன்டி பிஜேபி ஓட்டுன்றது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சங்க்கு, கணிசமான அளவு அதிகமாகவே இருக்குது. அது இத்தனை காலமும் டிஎம்கேக்கு அப்படியே கொத்தாக போகும். ஸோ அது உங்களுக்கு ஒவ்வொரு எலெக்ஷன்லேயுமே வந்து லாபத்தை கொடுத்துருக்கு. இதுதான் அவங்களுடைய பலமும் கூட. ஸோ இப்போது போரில் ஜெயிக்கணும்னா ஒன்று நம்ம பக்கத்தை பலமாக்கணும், இல்லை எதிரியை பலவீனமாக்கணும். இதுதான் போருடைய தந்திரம். ஓகேவா? ஸோ இப்போ டிஎம்கேவுடைய பலம் என்ன? ஆன்டி பிஜேபி ஓட்ஸ். இப்போது அதை நம்ம உடைக்கணும், அதை நம்ம பலவீனப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ தமிழ்நாடு களமே மும்முனை போட்டியாக இருக்குது. ஏடிஎம்கே கூட்டணி, டிஎம்கே, விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம். இப்போ ஏடிஎம்கே கூட்டணியில் யார் இருக்கா? பிஜேபி. இப்போது விஜயோடைய ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுக்கிறது யார்? சிபிஎஃப்சி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், சிபிஎஃப்சி. இது யார் கீழே வருது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வருது. இப்போ அங்கே தான் பிரச்சனையே நடக்குது. ஏன்னா ஒரு படம் வரணும்னா அந்த சிபிஎஃப்சி படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அந்த படத்தை ரிலீஸே பண்ண முடியும். இப்போ அங்கே தான் இங்கே பிரச்சனையே நடக்குது. இப்போ இது யார் கீழே வருது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வருது. ஸோ இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யாருக்கா? பிஜேபி இருக்காங்க. அவங்க நினைக்க மாட்டாங்களா, இப்போ இந்த மாதிரி வந்து விஜய் அவர்களுடைய கடைசி படத்தை நம்ம வந்து தடுக்கிறோமே, மொத்த வெறுப்பும் நம்ம மேலே உண்டாகாதா? இதனால் நம்மளுக்கு தேர்தலில் பின்னடைவு வருமா வராதுன்னு அவங்க யோசிக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஆனால் இருந்தும் அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க? அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, விஜய் அரசியலுக்கு வரப்பவே ஒன்று முக்கியமாக சொல்லியிருப்பார். தன்னுடைய அரசியல் எதிரி டிஎம்கே, கொள்கை எதிரி பிஜேபி. ஆனால் அவர் இது வரைக்கும் பண்ண அரசியலில் டிஎம்கேவே எவ்வளோ வலிமையாக எதிர்த்தாரோ அந்தளவுக்கு பிஜேபி எதிர்க்கலை. அதுக்காக அவரை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரே சமயத்தில் ஒருத்தரால் 2 ஆளுங்கட்சியை எதிர்க்கிறதுன்றது சாத்தியமே கிடையாது. இவர்கிட்ட பணபலம் இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி டிஎம்கே கிட்டேயும் பிஜேபி கிட்டேயும் பல 100 மடங்கு அதிகமான பணபலம் இருக்கும். அதே போல் ஆள்பலம் இருக்கும்.
அதிகார பலம் இருக்கும். அதனால் ஒரே சமயத்தில் 2 பேர் எதிர்க்கிறதுன்றது சாத்தியமே கிடையாது. ஏன்னா தான் விஜய் மாதிரி ஒரு ஐகான், ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ள ஒருத்தராக இருந்தாலுமே ஒரே சமயத்தில் 2 ஆளுங்கட்சி எதிர்க்கிறதுன்றது சாத்தியமே கிடையாது. அதனால் அவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு, இப்போ நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலுக்கு ஓகே, நம்ம இப்போ டிஎம்கே மட்டும் நம்ம எதிர்ப்போம், பிஜேபியை லைட்டாக எதிர்ப்போம். ஏன்னா ஒரே சமயத்தில் 2த்தையும் எதிர்த்து நமக்கு அது வந்து பின்னாடி பேக் ஃபயர் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு அவருடைய பெரும்பாலான அரசியல் பார்த்திங்கன்னா டிஎம்கேவை தான் வலிமையாக எதிர்த்து அரசியல் பண்ணுறாரு. இது யாருக்கு லாபத்தை கொடுக்கும்? விஜய்க்கு இதனால் எந்த ஒரு லாபமும் கிடையாது, எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. விஜய் வந்து அரசியலுக்கு புதுசு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதுசுன்றதுனால அவருக்கு கிடைக்கக்கூடிய 15% வாக்கோ 20% வாக்கோ இல்லை 25% வாக்கு எது கிடைச்சாலுமே அவருக்கு அது லாபம் தான். அவருக்கு இதனால் நஷ்டம் கிடையாது. ஆனால் யாருக்கு வந்து லாபம், யாருக்கு நஷ்டம்? விஜய் அவர்கள் டிஎம்கேவே அதிகமாக எதிர்த்து பிஜேபி அந்தளவுக்கு ரொம்ப லைட்டாக எதிர்க்கிறாருன்னா அது டிஎம்கேக்கு தான் லாபம். ஏன்னா டிஎம்கேக்கு கிடைக்கக்கூடிய ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் டிஎம்கேக்கு தான் திரும்ப போகும், விஜய்க்கு வரப்போகிறது கிடையாது. ஏன்னா விஜய் வந்து பிஜேபி அந்தளவுக்கு தீவிரமாக எதிர்க்கலை. ஸோ ஆக மொத்தம் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் திரும்பவும் டிஎம்கேக்கு போச்சுன்னா அது யாருக்கு நஷ்டம்? பிஜேபிக்கு தான் நஷ்டம். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு தான் நஷ்டம். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு போர்னா ஒன்று நம்மளுடைய பக்கம் பலமாகணும், இல்லை எதிரியை பலவீனமாக்கணும். ஸோ எதிரியை பலவீனமாக்கணும்னா எதிரியுடைய பலம் என்னன்னு தெரியணும். ஸோ டிஎம்கேவுடைய பலம் என்ன? ஆன்டி பிஜேபி ஓட்ஸ், ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அவங்களுக்கு கை கொடுத்த வாக்கு வங்கி. ஸோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவுடைய ஒரு முக்கியமான பலம்ன்றது ஆன்டி பிஜேபி ஓட்ஸ். அதை வந்து உடைக்கணும். அதை உடைக்கிறது மூலயமா டிஎம்கேவை பலவீனப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படி பார்க்கும்போது இப்போ விஜய் அவர்களுடைய ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுது. இப்போது விஜய் வந்து பிஜேபி அந்த அளவுக்கு தீவிரமாக எதிர்க்கிறது கிடையாது, ஆனால் அவரை எதிர்க்க வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அவர் படம் கடைசி படமாக இருந்தாலும் அதை நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் கொடுத்தோம்னா மக்கள் மத்தியில் எந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் வரும்? விஜயை வந்து பிஜேபி எதிர்க்குது, விஜய் அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பிஜேபி பயப்படுது, பிஜேபி விஜய்க்கு பயங்கர இடைஞ்சல் கொடுக்குது, தொந்தரவு கொடுக்குது, அப்படி ஒரு எண்ணோட்டம் உருவாகும். அப்படி எண்ணோட்டம் உருவானா என்ன நடக்கும்? டிஎம்கே மட்டும் பிஜேபிக்கு எதிரி கிடையாது, விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகமும் பிஜேபிக்கு எதிரி. ஸோ இப்போது பிஜேபி எதிர்க்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க. டிஎம்கே இருக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம். ஸோ மக்கள் மத்தியில் இப்போ விஜய் படத்தை தடுக்கிறது மூலயமா டிஎம்கே மட்டும் பிஜேபிக்கு எதிரி கிடையாது, விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகமும் வந்து பிஜேபிக்கு எதிரின்ற ஒரு எண்ணோட்டம் உருவாகும். இது எதை பாதிக்கும்? டிஎம்கேக்கு போகக்கூடிய ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் மொத்தமாக டிஎம்கேக்கு போகாமல் இங்கே உடஞ்சி கொஞ்சம் டிஎம்கேக்கும் கொஞ்சம் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கும் கிடைக்கும். இது யாரை பலவீனப்படுத்தும்? டிஎம்கேவை பலவீனப்படுத்தும். ஸோ டிஎம்கேவை பலவீனப்படுத்த அதுக்கு டிஎம்கேவை பலவீனப்படுத்தும் போது அது யாருக்கு லாபம்? பிஜேபிக்கு தான் லாபம். அப்வியஸாக ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு தான் லாபம். இங்கே அதுதான் நடக்குது. நம்ம இந்த டாட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும். டிஎம்கேவுடைய சக்ஸஸிவ் ஃபார்ம்லாம் என்ன? பிஜேபி எதிர்ப்பு மூலமா தமிழ்நாட்டில் உள்ள ரொம்ப அதிகமான ஆன்டி பிஜேபி ஓட்ஸை தன்வசப்படுத்துறது. இது மூலயமா தான் அவங்க ஒவ்வொரு எலெக்ஷனையும் வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ அதை நம்ம வந்து முறியடிக்கணும்னா ஒரு தந்திரம் வேணும். அதை தான் இப்போ பிஜேபி பண்ணுறாங்க. என்ன தான் வந்து விஜய் அவர்கள் வந்து பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொன்னாலும் இது சட்டமன்ற தேர்தல்ன்றதுனால பிஜேபியை டிஎம்கே எதிர்க்கிற அளவுக்கு பிஜேபி எதிர்க்கிறது கிடையாது. ஸோ ஆக மொத்தம் பிஜேபியை எதிர்க்க வைக்கணும், விஜய் அவர்களை பிஜேபியையும் எதிர்க்க வைக்கணும். அப்போ தான் வந்து என்ன ஆகும்? டிஎம்கேக்கு போகக்கூடிய ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் 2ஆக உடையும். இதனால் யாருக்கு லாபம்? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு லாபம். ஸோ இதுதான் நடக்குது ஆக்சுவலாக. இப்போ இந்த ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதை தடுக்கிறது மூலமா இந்த மாதிரி ஒரு எண்ணோட்டம் வந்து மக்கள் மத்தியில் உருவாகும். இது அப்வியஸாக யாருக்கு நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான் நஷ்டம். ஸோ இது வந்து கரெக்டாக தப்பாக ஏன் இப்படி பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம கேட்கவே முடியாது. ஏன்னா வந்து இது கரெக்டு தப்புன்றதை தாண்டி தேர்தல் அரசியல் வந்துட்டால் ஒவ்வொரு கட்சிக்கும் வெற்றி தான் முக்கியம். ஸோ வெற்றி முக்கியன்றப்ப எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தந்திரமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து நிதர்சனம். அதை வந்து நம்ம இது சரி, இது பண்ணாதீங்க, இது தப்பு அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. அப்படியும் தான் இப்போ இந்த ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல இடைஞ்சல் கொடுக்குறதுலையும் ஒரு அரசியல் பின்னணி இருக்குது. ஸோ அதுதான் வந்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys on next video. Bye.